வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான ஒரு சோதனையான ஒரு வாரம் தான் இந்த வாரம். அவங்க கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். எந்த ஒரு விஷயங்களையும் பல வாட்டி யோசித்து கணக்கு பண்ணி ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களில் இவங்க இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களோட திறமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நிறைய சோதனைக்குள்ளாகும். சரியான அணுகுமுறை வச்சிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களில் வெற்றி பெறத்துக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முக்கிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகம்பாவத்தை விட அமைதி உங்களுக்கு வெற்றி தரும். நான் இப்படி பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் அதெல்லாம் விட்டுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் வேலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை கொஞ்சம் கவனமாக பார்ப்பாங்க. மேலதிகாரிங்க உங்ககிட்ட பெரிய பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை சுமை இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் சக ஊழியர்கள் உங்கள் பேரில் கொஞ்சம் பொறாமையாக பார்ப்பாங்க. ஏதோ ஒரு பேசினாலும் கொஞ்சம் பொறாமையோட பேச்சாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் உங்கள் சாதனையை கொஞ்சம் கம்மியாக பேச முயற்சி செய்யுங்க. அது உங்கள் வளர்ச்சியை உண்டு பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். கோவத்தில் எந்த ஒரு பதிலும் சொல்லாதீங்க. கோவப்படாதீங்க அதிகமாக. அதிகாரப்பூர்வ மெயில் வருது, எதனா மெசேஜ் வருது, அதெல்லாம் கவனமாக 1 வாட்டி 2 வாட்டி படிங்க. திடீர்னு எதனா ஒரு கோவமான முடிவு எடுத்து டக்குன்னு பேசிடாதீங்க. அது உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு நல்ல ஒரு வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியான விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு, ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான யோசனை கூட உங்களுக்கு அந்த மாதிரியான பேச்சுகள் உங்கள் காதில் விழுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மதிப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். புதிய புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சீராக இருக்கும். அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கூடுதலான செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வருமானம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய கலெக்ஷன் எதனா பெண்டிங் இருக்குது, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் கமிஷன் உங்களுக்கு, அதாவது நீங்கள் பண்ண பிஸ்னஸில் கிடைக்க வேண்டிய கமிஷன் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எக்ஸ்பென்ஸ் பொறுத்தவரையில் ஃபேமிலிக்காக நிறைய தேவை இருக்கும். அதை நீங்கள் செலவு செய்வீங்க. இல்லைன்னா உங்களோட வண்டிக்காக ஏதாவது சின்ன சின்ன செலவு, ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணும்னு தோணும். அது பாருங்கள், உங்களுக்கு முக்கியமான ஒரு தேவையான பொருளாக இருந்ததுன்னா செய்யுங்க. அதுவும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. தேவையற்ற ஒரு பெருமைக்காகலாம் செலவு செய்யாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் யோசனை பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயங்களுக்கு சின்னதாக ஒரு பேஸ்மெண்ட் போடுறது அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை அனைவரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சில நேரங்களில் ஆர்கியூமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் சின்ன சின்ன மனசு கஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து நிதானமாக பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் நல்லா கூடுதலாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் எல்லார்கிட்டையும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க. ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒருத்தர்கிட்ட தான் நீங்கள் எல்லா விஷயங்களும் பேசணும். எல்லார்கிட்டையும் வந்தவங்ககிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு யார்கிட்டையுமே ஓப்பனாக பேசிடாதீங்க. அது உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தி தரும் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாடி ஹீட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு தூக்கம் குறையிறதுக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுரும். அது ரொம்ப குறைக்கணும். தூக்கம் குறையிறது ரொம்ப தவறாக இருக்கும். உங்கள் ஹெல்த்துக்கு அது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தி தரும். நீங்கள் தூங்க கிடைக்கிற டைமை வீண் பண்ணிடாதீங்க. ரொம்ப கோவப்படுறத தவிர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. வெயிலில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறதோ, நடக்கிறதோ, இருக்கிறதோ அது அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்.
அதே மாதிரி வண்டி ஓட்டும்போது வேகமாக எந்த அளவுக்கு வேகத்தை குறைச்சி நிதானமாக ஆவரேஜ் ஸ்பீடில் போகிறீங்க, அது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் சின்ன சின்ன ஒரு புதிய புதிய யோசனைலாம் வரும். அது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு சக்ஸஸ் எடுக்கிறதுக்கு நல்ல போராட்டமாக பண்ணுவீங்க. அது சக்ஸஸும் பண்ணுவீங்க. உங்களோட பார்ட்னர்கிட்ட வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால பணம் உங்க கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜாக்கிரதையா இருங்க. பார்ட்னர் கூட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வச்சுக்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். முன்னிலையில நம்ம வரணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியெல்லாம் நீங்க செய்ற மாதிரியா இருக்கும். அதனால அவசர அவசரமா படிச்சு, தப்பு தப்பா ஏதாவது ஒரு யோசனை பண்ணி, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நிதானமா யோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. விடிய காலையில எழுந்து சீக்கிரமா படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, அல்லது சிவபெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்கு. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்க. சிவப்பு கலர் பூ வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த 3 நாட்கள் வந்து அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கு. திங்கட்கிழமை, புதன்கிழமை, 9ஆம் தேதிங்கிறது வந்து சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கு. அந்த நாட்கள பயன்படுத்திக்கோங்க. புதிய ஏதாவது ஒரு வேலையை நீங்க கவனிக்கிற மாதிரியா இருந்தா. கவனமா இருக்க வேண்டியது 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. 5ஆம் தேதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி வியாழக்கிழமை, 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க யார் கூட பேசும்போதோ, பிசினஸ் பத்தி பேசும்போதோ, ரோட் டிராவல் பண்ணும்போதோ, ரொம்ப ஜாக்கிரதையா, அமைதியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் பொறுப்பு ரொம்ப கூடும். மரியாதை கொஞ்சம் அமைதியா காத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். பணத்துல வந்து எந்த அளவுக்கு பிளானிங் தேவைப்படுதோ, அது நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். அமைதி மற்றும் பொறுமை எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நான் இந்த வீடியோல உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப பொறுமையா கேட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.